திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிறை கோலுமேய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழார் அடி போற்றி போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சொக்கநாதா. என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சொக்கநாதா 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 சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா நீதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைத்த வரமெனக்கு நீதா நீதா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஆலவாய் பெருமானின் திருவ இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது 4 மற்றும் 5வது படலங்கள். 4 மற்றும் 5வது படலங்கள் 3 பிரிவுகளான மதுரை காண்டத்தில் 4வது படலம் தடாதகை பிராட்டியார் அவதாரம். 5வது படலம் தடாதகையின் திருமணம். இந்த படலங்கள் கேட்கிறது மூலமா, இந்த புராணங்கள் இந்த கதைகளை கேட்கறது மூலமா, இந்த 2 கதைகள் கேட்கறது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வரம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். தடாதகை அவதாரம்ன்றது சாட்சாத் உமையம்மையே தானே வந்து பிறக்கிறாங்க. வந்து மீனாட்சியாக ராணியாக வலம் வருகிறாள். நமக்கு இல்லை இல்லை என்று சொல்லாத ராஜமாதங்கி அம்மா ராஜசாமளா என் தாய் இல்லை இல்லை என்று சொல்லி 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 சொல்லாத அந்த திருக்கரம் குழந்தை பேச்சை வாரி தரும் நமக்கு.
இல்லை என்று சொல்லாத திருவாய். அப்படி இல்லைங்களா? அந்த தாயுடைய அவதாரத்த நாம கேட்கறது மூலியமா நமக்கு பல பிணிகள் நீங்கும். பல கஷ்டங்கள் நீங்கி மனம் மனமானது நிம்மதியா இருக்கும். நெறைய பாத்தீங்கன்னா, நெறைய பேரு நெறைய காசு பணம் வச்சிருப்பாங்க. ஆனா நிம்மதி இருக்காது. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, அன்றாடம் பிழைப்புக்கு அன்றாடம் உழைச்சு அன்றாடம் சாப்பிடுவாங்க. அவங்களால மன நிறைவா இருப்பாங்க. ஏன்? நெறைய பேருக்கு நெறைய கஷ்டம். இது எல்லாமே இந்த புராணங்கள்லாம் கேட்டா அதுல போயிரும். நமக்கு அந்த மனபாரமானது போயிரும். ஒரு வீட்ல ஒரு குழந்தை இல்லன்னு இறைவன் கிட்ட போயிட்டு கேட்கிறாங்களா? அப்படி கேட்கும்போது, ஆ இறைவன் பக்கத்துல அப்படி இருக்கிற மாரி வச்சுட்டு இருக்க மாரி சொல்லுவாராம். நீ அவங்க வீட்டுக்கு போ. அவங்க வீட்ல குழந்தை இல்லன்னு சொல்றாங்க. நீ போப்பா, நீ போப்பா. ஒரு ஆண்மகவு வேண்டும்னா பக்கத்துல இருக்கிற அந்த ஆண்மக்கள அப்படி அனுப்பி விடுவாராம். நீங்க போ, நீ இங்க போ, நீ அங்க போன்ட்டு அப்படி அனுப்பி விடுவாராம். ஒரு பெண் போய் ஒரு தாயுடைய கருவறையில போய் தங்கி ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா இறைவனே வந்து பிறக்கிறதாகத்தான் அர்த்தம். இறைவனே இறைவனே இறங்கி வந்து பெண்ணாக மாறி பிறப்பதாகத்தான் அர்த்தம். புரியுதுங்களா? அது போல இன்னைக்கு என் தாயார் மீனாட்சியுடைய அவதாரத்தை பார்க்கலாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சடாதகை பிராட்டியார் அவதாரம். அம்பா ராஜமாதங்கி என் தாய் யாருக்கு பிறக்கிறாங்கன்னு பார்ப்போம். மலையத்வஜ பாண்டியன். போன முறை பார்த்தது குலசேகர பாண்டியன். அதோட கதை முடிச்சோம். இப்ப அந்த குலசேகர பாண்டியனின் மகன் மலையத்துவஜன். இவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிய மன்னன் வழி வந்த இவரும் பாண்டிய மகாராஜா. அனைத்து கலைகளிலுமே சிறந்து விளங்கினாராம். இதுதான் தெரியும், இதுதான் தெரியாதுன்னு கிடையாது. ஒரு ராஜாவாக இருந்தா என்ன தெரியணும்? எல்லாமே தெரியணும். ஆட்சியை எப்படி அமைக்கணும், என்னென்ன பண்ணணும், நாட்டுல கல்வித்துறையை எப்படி பண்ணணும், இந்த செல்வத்துறை எப்படி பண்ணணும், விளையாட்டுத்துறை எப்படி, எல்லாமே ஒரு சூட்சமும் ஒரு நுணுக்கம் தெரிஞ்சிருக்கணும் ராஜான்னா அது. அந்த அளவுல இவர் மலையத்வஜன் எடுத்துக்கும் பொழுது சோழ மன்னர்களையும் வென்று சேர மன்னர்களையும் வென்று பெரிய ஆட்சி அமைச்சிருக்கார். வடநாட்டுல எல்லாம் கூட சென்று இவர் ஆட்சி அமைச்ச அளவுக்கு பெரிய ஆட்சி நடத்திருக்காரு மலையத்வஜ பாண்டியன். அழகிலும் குறைந்தவர் இல்லைன்னு சொல்றாங்க. அழகிலும் குறைந்தவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவ்வளவு அழகா இருந்த அவருக்கு எல்லாம் கொடுத்த இறைவன் ஒரே ஒரு குறைய வச்சாராம். என்னன்னா குழந்தை இல்லை. அவர் யாரை மணந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய குலத்தைச் சேர்ந்த சூரசேன சோழன் அவருடைய மகள் காஞ்சனமாலையை மணந்தார். யாருன்னா சூரிய குலத்தைச் சேர்ந்த சோழ ராஜாவான சூரசேன சோழனுடைய மகளான காஞ்சனமாலையை மலையத்துவஜன் மணந்தார். மணந்த காலம் தொட்டு இவங்களுக்கு குழந்தை வரமே இல்லை. குழந்தையே இல்லை. நீண்ட நாள் வருந்தி 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 ஒரு சிலர் இப்ப நாம ஒரு குழந்தை இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போங்க, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க இல்லையா? அது போல சிலர் சொல்லி அவர் என்ன பண்றார்? மலையத்துவஜன் ராஜா என்ன பண்றார்? அஸ்வமேத யாகம் பண்றார். அஸ்வமேத யாகம்னா குதிரை. அஸ்வம்னா குதிரை. அந்த குதிரைக்கு ஒரு அந்த நாட்டுடைய கொடிய அந்த குதிரைக்கு கட்டிட்டு அந்த குதிரைய அப்படி ஓட விடுவாங்க. அது எதிரி நாட்டுக்கு ஓடி போனாலும் அந்த குதிரையை யார் கட்டி போடுறாங்களோ அவங்க அந்த அந்த நாட்டு ராஜாவுக்கு வரி கட்டிடணும், இல்லைன்னா சண்டைக்கு போருக்கு போகணும்.
அந்த மாதிரி அந்த அஸ்வமேத யாகம் பண்ணி சப்போஸ் அவங்க கேட்கறதெல்லாம் சப்போஸ் அவங்க இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கணும். அந்த நாட்டு மக்கள் என்னென்ன கேட்கறாங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும். அஸ்வமேத யாகம் பண்றது சரி ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி இவர் என்ன பண்றார், 99 அஸ்வமேத யாகம் பண்றார். 100 அஸ்வமேத யாகம் பண்ணா இந்திர பதவி கிடைச்சிடும். இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள பயந்து போனார் இந்திரன். இந்திரலோகத்துல இந்திரன் பயந்து போயிட்டார். ஆஹா, நம்ம பதவிக்கு எங்க பங்கம் வந்துருமோ அப்படின்னு அங்கிருந்து புறப்பட்ட நேரா எங்க வந்தார், மலையத்துவஜ பாண்டியன் அரண்மனைக்கு வந்துட்டார் இந்திரன். மலையத்துவஜா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்பாயாக. பிள்ளை வரம் வேண்டி, அதாவது நீ உனக்கு குழந்தை வேணும்னு தான் நீ வரம் வேண்டி யாகம் நடத்துற, அதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணக்கூடாது, புத்திர காமேஷி யாகம் செய்வாயாக அப்படின்னு இந்திரன் மலையத்துவஜனுக்கு சொல்லி மறைஞ்சிடுற. அன்னைக்கு முதல்ல இருந்து நியம நிஷ்டையா இருக்காங்க. யார்? மலையத்துவஜனும் காஞ்சனமாலையும். நமக்கு குழந்தை பிறக்கணும், ஆண்மகவு வேண்டி, என்ன நல்ல குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு நிச்சயமா அப்படியே பூஜைய நிச்சயா செய்யறாங்க. நிச்சயம்னா எந்த ஒரு ஒரு பங்கமும் இல்லாம, ஒரு இது கூட இல்லாம அழகா நியமமா விரதம் இருக்காங்க. நிஷ்டையா, அந்த நியம நிஷ்டையா இருக்கும்போது அந்த புத்திர காமேஷ்டி யாகம் செய்யறாங்க. எந்த இடத்துல? மதுரையில, மதுரை திருக்கோவில்ல கிழக்கு கிழக்கு அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற கோபுரத்துக்கு அந்த சாலையில பண்றாங்க. அந்த சாலையில புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. யாகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாட்கள் ஒன்றொன்றாக 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 கழிந்து கொண்டே வருது. ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு. யாகம் முடிக்கும் போது அந்த கடைசி நாளான அன்று பாண்டிய மன்னனின் வளத்தோல் துடிக்குதான். என்னமோ நடக்க போகுது, இன்னமும் ஒரு அருட்பிரசாதம் நமக்கு கிடைக்க போகுது. சில பேருக்கு கோவிலுக்கு போனோம்னா அப்படி கண்ணு நல்லா கலங்கி போயிடும் இறைவனை பார்த்தா. சில பேர் கோவிலுக்கு போனாங்கன்னா அந்த உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இறைவனோட ஒன்றிடுவாங்க அவங்க. ஒரு சில வார்த்தைகளை கேட்கும் பொழுதே கண்ணுல தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்த ஒன்றி ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலையில தன்னையும் ஐக்கியப்படுத்தி செஞ்சுக்கிட்டாதான் அதோட இது நமக்கு, அதோட பலாபலன் நமக்கு தெரியும். என்னன்னு நமக்கு எதிரில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படி பாண்டியமன்னுடைய வளத்தோல் துடிக்குது. இந்த உலகம் 7 உலகங்களும் மகிழ்ச்சி வெள்ளத்துல திளைக்குது. ஏன்னு தெரியல. அப்படி திளைக்கும் போது பாசுபதம், மாவிரகம், கலாமுகம், பைரவம், வாமம் எனும் அகச்சமயங்கள் 6ம் தழைத்தோங்க வேதங்களும் தேவ துன்பிகளும் கோஷம் செய்ய, அப்படி அந்த அம்மா வந்து அந்த தியாகத்திலிருந்து அழகா அப்படி தாமரை மலர் போல் அப்படி எழுந்து வர, இந்த தாமரை மலர் போல் அந்த அம்மா அப்படி காட்சி கொடுத்து, அந்த மலர் ஒரு மலர், அந்த தாமரை மலர் அந்த குளத்திலிருந்து ஒரு மொட்டு விட்ட தாமரை மலர், மொட்டா இருந்த மலர் அப்படி விரிஞ்சா எப்படி இருக்கும், மெல்ல 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 அப்படி விரிஞ்சா எப்படி இருக்கும், அது போல அந்த யாகத்திலிருந்து பிறந்து வரும்போது வருண பகவான் என்ன நினைக்கிறாராம், வருண பகவான் நான் செஞ்ச தவமா, வருண பகவான் என்ன நினைக்கிறார், அந்த யாகத்திலிருந்து தானே அம்பாள் எழுந்து வர்றா, அது என்ன நினைக்கிறார், தாயுடைய திருவுருவம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதங்கள், இந்த பாதங்கள் முட்டி இடுப்பு அந்த உடம்பு அப்படி முழுசா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெரிய வரும்போது அந்த அக்னி தேவன் அப்படி சந்தோஷப்படுறார், ஆனந்த தாண்டவம் ஆடுறார் அக்னி தேவன். நான் என்று செய்த தவமோ என் தாய் என்னுள் எழுந்தருள, நான் என்று என்னைக்கு நான் இப்படி தவம் பண்ணணும், என் தாய் என்னிலிருந்து வெளிப்படுறாளே அப்படின்னு அவரு அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அக்னி பகவான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அப்படி கடகடன்னு அந்த யாகத்தை மலமலன்னு அப்படி எரிய
தாய் அந்த தீயிலிருந்து வெளியே வந்து காஞ்சன மாலையுடைய மடியில போய் அப்படி உட்கார்றா. அந்த அம்மா அப்படி வெளியே வரும்போது எப்படி இருந்தாலாம், 3 வயது சிறுமி. அந்த அம்மா வரும்போது எப்படி, கழுத்துல முத்து மாலை, அந்த காதுகள்ல அந்த காது இருக்குல்ல, அம்மாவுடைய அழகான அந்த காதுல வைரத்தோடு, கழுத்துல அட்டிகை போட்டிருக்காளாம் முத்து மாலையோட சேர்த்து, இடுப்புல ஒரு ஒட்டியானம் கட்டியிருக்காளாம். உலக அன்னை தன்னை வளர்க்கும், அதாவது உலகத்துக்கே அன்னையாக விளங்கும் என் தாய் மீனாட்சி தன்னை வளர்க்க போற அம்மா மடியில போய் உட்கார்ந்தாளாம். தன்னை வளர்க்க போற அம்மாவுடைய மடியில போய் உட்கார்ந்தாளாம். காஞ்சன மாலையுடைய மடியில் போய் உட்கார்ந்தாள். காஞ்சன மாலைக்கு சந்தோஷம் தாங்கல, அப்படி வாரி அணைச்சுக்கிட்டா. என் குழந்தை, என் செல்லம்னு அப்படி வாரி அணைச்சுக்கிட்டாலாம். அப்படி வாரி அணைச்சதுக்கு அப்படி அழுது அப்படி கண்ணீர் விட்டு அழுதலாம். ஏன் ஏன் அந்த குழந்தை நேராக பிறந்து வெளியில் வந்து, அந்த தீயிலிருந்து வெளியில் வந்து ஏன் நேரா போய் அந்த காஞ்சன மாலையோட மடியில உட்காரணும்? ஏன் உட்காரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன கதை. அந்த காஞ்சன மாலை என்பவங்க என்ற அந்த தாய் முன் ஜென்மத்துல விச்சாவதி என்ற 5 வயது சிறுமியாக இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? 5 வயது சிறுமியாக இருக்கும்போது, அந்த மதுரை வீதிகள்ல நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த 5 வயது சிறுமியான அந்த அம்மா, அந்த பொன் குழந்தை விச்சாவதி அப்படின்னு சொல்லப்படுற பொன் குழந்தை உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சா. எங்க? மதுரையில கோவில், மீனாட்சி அம்மாவோட கோவில் உட்கார்ந்து தியானம் பண்றா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தியானத்தை முடிச்சுட்டு அப்படி போகும்போது அவங்க அந்த குழந்தையோட அப்பா வந்து கேக்குறாரு, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும் போது, அவளுக்கு என்ன தோணுச்சோ, எப்படி தோணுச்சோ, அந்த சின்ன குழந்தைக்கு அந்த விரதம் இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. அந்த சின்ன குழந்தை என்ன பண்றாளாம், ஒரு நோன்பு நோக்குறா. அப்படின்னா ஒரு விரதம் இருக்கா. அந்த விரதம் எப்படி இருக்காலாம், 12 மாதங்கள் இருக்கா. அந்த விரதம் எப்படி இருக்கா, 12 மாதங்கள் விரதம் இருக்கா. அதுவும் எப்படி அந்த விரதம், 1 மாதம் நீர் மட்டும் குடிக்கணும், தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். 2வது மாசம் அந்த இலைதழைகளை சாப்பிடணும், மட்டும்தான் சாப்பிடணும். 3வது மாசம் அந்த பஞ்சகவ்யத்துல இருக்கிற தீர்த்தங்கள் அது போலதான் சாப்பிடணும். 4வது மாசம் பால் மட்டும்தான் குடிக்கணும். 5வது மாசம் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். அது 3ஆ பண்ணிக்கோங்க. காலையில ஒரு வேளை ஒரு மாசம், அடுத்த மாசம் மதியம் ஒரு வேளை, அடுத்த மாதம் இரவு ஒரு வேளை, அப்படி இருக்கணும். இந்த நோன்புக்கு பேரு சந்திராயன நோன்புன்னு பேரா. தான் என்ன வரம் வேண்டி இறைவன் கிட்ட இந்த வரம் தான் எனக்கு வேணும்னு நாம நினைக்கிறவங்க இந்த விரதம் இருப்பாங்களாம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை இந்த நோன்பு எடுத்திருக்கா. ஒரு மாதமா ஒவ்வொரு மாதமா கழியும் போது அமாவாசை அன்னைக்கு முழுவதுமாக பட்டினி, முழுவதுமாக நித்தியமா விரதம். அமாவாசைக்கு பச்சை தண்ணி கூட பல்லப்படாது. பௌர்ணமி அன்னைக்கு 3 வேளை சாப்பிடுவான். புரியுதுங்களா? இதே போல 12 மாதம் விரதம் இருந்து அந்த தாயே ஆடி போட்டாலாம், மீனாட்சியே ஆடி போட்டாலாம், அந்த உலகன்னையான எம்பிராட்டி ஆடி போட்டாலாம். அம்மா உனக்கு என்ன தாண்டா வரம் வேணும், உனக்கு என்ன வரம் வேணும் கேள், நான் தரேன். நாமளா இருந்தா என்ன கேட்டிருக்கோம்? நாம சும்மா கோவிலுக்கு போனாலுமே எனக்கு இது வேணும், அது வேணும், அந்த நெக்லஸ் அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்குள்ள வாங்கிடணும், அந்த புடவையும் வாங்கணும், பல கோரிக்கைகள். என் பையன் டாக்டர் ஆகணும், என் பொண்ணு டீச்சர் ஆகணும், ஒரு வீடு கட்டணும், இதை பண்ணும் அதை பண்ணும். இறைவனே நீதான் வேணும்னு யார் நாம போய் கோவில்ல? உன் திருமுகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த வரத்தை கொடுன்னு நாம யார் கேட்கிறோம்? யாரும் கேட்கல. அந்த 5 வயசு குழந்தை
விச்சாவதி கேக்குறா, உலக அன்னையான பார்வதி உமையம்மை கிட்ட கேக்குறா, என்னன்னு கேக்குறா, அம்மா உன் மேல நான் வச்சிருக்க அன்பு நீங்காம பாத்துக்க, எனக்கு வேற வரம் வேண்டாம், உண்மையில நான் வச்சிருக்கிற அன்பு நீங்க கூடாது. காரைக்கால் அம்மையார் எப்படி கேட்டாங்க, பிறவாத வரம் வேண்டும், என் பிழையால் நான் மீண்டும் பிறந்தால் ஐயனே உன்னை மறவாத மனம் வேண்டும்னு காரைக்கால் அம்மையார் கேட்டாங்க இல்லையா? அது போல இந்த குழந்தை என்ன கேக்குறா, அம்மா உண்மையில நான் வச்சிருக்கிற அந்த அன்பு மாறாம இருக்கிற மாதிரி ஒரு வரத்துக்கா அப்படின்னு கேட்டாலாம். நீ செஞ்ச இந்த நோன்புக்கு, நீ செஞ்ச யாகத்துக்கு, நீ செஞ்ச இந்த வேள்விக்கு நான் உனக்கு நிறைய கொடுக்கணும், நீ கொஞ்சமாதான் ஒண்ணுதான் கேட்டிருக்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் தரேன்னு அந்த லோக மாதா உமையம்மை கேக்குறா. அப்ப நாமளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்னு நான் சொன்னேன். இப்ப அந்த குழந்தை இரண்டாவதா ஒரு வரம் கேக்குறா. என்னென்ன கேக்குறா, உலகத்துக்கே ஜெகன்மாதாக விளங்குவும் நீ, உலகத்தையே கட்டி ஆள்கின்ற நீ, என்னை இந்த சிறுமியை என்ன அம்மான்னு கூப்பிடணும், அம்மான்னு அழைக்கணும், என்ன அம்மான்னு அழைக்கணும், அதுதான் எனக்கு ஆசை, நான் உன்னை தாயா இருந்து நான் உன்னை வளர்க்கணும் அப்படின்னு அந்த 5 வயசு குழந்தை கேட்டுச்சான் வரம். அந்த 5 வயசு குழந்தை வரம் கேட்டா, அப்படியே தருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பிறவியில் விடுத்து, இந்த இப்பிறவியை விடுத்து அடுத்த பிறவியில் சோழராஜனுக்கு காஞ்சனமாலையாக பிறப்பாய், பாண்டிய ராஜாவான மலையத்வஜனை மணந்து குழந்தை வரம் இல்லாமல், குழந்தை பேரு இல்லாமல் தவித்த வேளையில் யானே உன் மடியில் வந்து அமர்ந்து அம்மா என்று உன்னை அழைப்பேன் அப்படின்னு உலக மாதா அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதே போல அடுத்த பிறவி காஞ்சனமாலையாக சோழராஜாக்கு மகளாக பிறந்து மலையத்வஜனை மணந்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து தாயினுடைய வருகைக்காக அப்படி அமர்ந்த வேளையில் என் தாய் மதுரை மீனாட்சி, அங்கையர்கண்ணி, விசாலாட்சி, சியாமளா, ராஜமாதங்கியான தேவி அந்த தாமரை மலர் போன்ற தனது திருப்பொற்பாதங்களை எடுத்து அடிமேல் அடி வைத்து அடிமேல் அடி வைத்து காஞ்சனமாலையுடைய மடியில வந்து அமர்ந்தார். என் தாய் அந்த அந்த யாகத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அம்மாக்கு 3 வயசு. அப்படி வெளியே வந்த தாய் வாரி அணைச்சுக்கிட்டாள்ல காஞ்சனமாலை அம்மா, அதனால வாரி அணைச்சுக்கிட்டா. மலையத்வஜ பாண்டியனுக்கு ஒரே அதிர்ச்சியா போச்சு, அவரால் சந்தோஷப்பட முடியல. ஏன்னு கேட்டா அரசாள்றதுக்கு ஆண்மகன் வேணும் அப்படின்னு தான் இவர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். ஆனா பிறந்தது பெண் மகன். என்ன பண்ண போறோமோ, என்ன செய்வதோ தெரியலையே அப்படின்னு இவர் கஷ்டப்பட்ட வேலையில மனம் நொந்து அப்படி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அந்த மனசே இன்னும் அவருக்கு கரையல. சரி, பெண் குழந்தைதான் அவதரிச்சா, அதையே இன்னும் அவரால் ஜீரணிக்க முடியாத நிலையில அந்த குழந்தைய பாக்குறார். அந்த குழந்தை எப்படி பிறந்திருக்கு, 3 தனங்களுடன் பிறந்திருக்கு, 3 மார்பகங்களோடு பிறந்திருக்கா. இயற்கைக்கு புறம்பானது. பெண்களுக்கு 2 தனங்கள் தான் உண்டு இல்லையா? ஆனா அந்த குழந்தைக்கு 3 தனங்கள் இருக்கு. இயற்கைக்கு முரண்பாடு, இயற்கைக்கு மாறுபட்டது. இறைவா நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியலேன்னு அப்படி சொக்கேச பெருமானை நோக்கி ஓடுற வேலையில இறைவனுடைய சன்னிதானத்துல போய் இறைவனை அழுது தொழுது அப்படி கண்ணீர் மல்கி இறைவன் முன்னாடி நிற்கும் போது இறைவன் அசரீரியாக வாக்களிக்கிறார். மலையத்வஜா கவலை கொள்ளாதே, கவலை கொள்ளாதே, வந்து பிறந்திருக்கும் பெண்மகவை ஆணாக நினைத்து அனைத்து சாஸ்திரங்களையும் கற்பிப்பாயாக. ஒரு ஆண்மகனை எவ்வாறு வளர்க்கிறாயோ அதே போல் அவளுக்கும்
அவளையும் ஆண்மகன் போலவே வளர்ப்பாயாக. நீ கஷ்டப்பட்ட அந்த 3வது தனமானது தன்னை கரம் பிடிக்கும் கணவனை பார்த்த மாத்திரத்தில் மறைந்து போகும். பயம் கொள்ளாதே, உனக்கு நான் அளித்த வரப்பிரசாதம் தான் இவள் அப்படின்னு இறைவன் அசரீரியா வாக்கு சொல்ல அப்படியே சந்தோஷப்பட்டானா மலையத்துவன். இறைவா இறைவா, சொக்கேசா சோமசுந்தரா, இறைவா இறைவா இறைவான்னு கண்ணீர் மல்க இறைவனிடம் அழுதுட்டு தன் குழந்தை அந்த அந்த மதுரை கோவில்ல அந்த கிழக்கு வாசல்ல தான் இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்து தன் குழந்தைய அப்படி வாரி அணைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வரார். மதுரை மாநகருக்குள்ள போறார். தன்னுடைய அரண்மனையை நோக்கி போறார். அப்ப அந்த மதுரை மாநகரமே எப்படி இருக்கு? விழா கோலம் பூண்டு. அந்த குழந்தைய அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி போறார். விழா கோலம் பூண்டிருக்கு. மதுரை மாநகரமே விழா கோலம். அந்த குழந்தை வளர்றா வளர்றா வளர்றா, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் ஆகமங்களையும் முறைப்படி கற்றுக்கொண்டிருக்கு. முறைப்படி முறைப்படி ஒரு குழந்தை முதல்ல பிறந்து எப்படி வளரணுமோ அந்த சின்னஞ்சிறு பாலகனாக இருந்து சிறுமியாக மாறி பிறகு கன்னிப்பருவமும் எய்கிறாள். கன்னிப்பருவத்தையும் அடைகிறார். திருமணமாக வேண்டி அந்த கன்னிப்பருவத்தையும் அடைகிறார். அப்படி அடைய வரும் பொழுது மலையத்துவஜ மன்னன் என்ன பண்றார்? ராணியாக பட்டம் சூட்ட தயார்படுத்துறார். இவருக்கு பட்டம் சூட்ட ஏற்பாடு செய்கிறார். 4 திசைகளுக்கும் காவலர்கள் போறாங்க. எல்லா ஊர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் சென்று தடாதகை பிராட்டி என்று அழைக்கப்படும் மலையத்துவஜனின் மகள் சுமதி என்ற மந்திரியாக ராணியாக பதவியேற்க இருக்கிறாள் அப்படின்ற அந்த பட்டாபிஷேக விழா கூடிய விரைவில் நடைபெற போகிறது அப்படின்ற ஒரு ஓலையை எழுதி பல நாடுகளுக்கு ஓலை மூலமாக செய்தி அனுப்புறார் மலையத்துவஜன். பல நாடுகளுக்கு ஓலை மூலமாக செய்திகள் போய்கிட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் எல்லா நாட்டு ராஜாக்களும் வராங்க. எல்லா நாட்டு ராஜாக்களும் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வராங்க. அந்த குறிப்பிட்ட நாளும் வருது. அம்பாள் அழகா ஒரு முடிசூட எப்படி ஒரு தகுதி இருக்கணுமோ, ஒரு ஆண்மகனுக்கு எப்படி அந்த முடிசூடுற தகுதி ஒரு குறிப்பிட்ட வயது வந்தா வருமோ, அதே போல தடாதகை பிராட்டியாருக்கும் அந்த வயது வந்த மாத்திரத்தில் அவருக்கு முடிசூட மன்னன் நிர்ணயித்து முடிசூட ஏற்பாடு செய்கிறார். வேதங்கள் ஆகமங்கள் சாஸ்திரங்கள் முறைப்படி தன் மகளுக்கு ராணியாக முடியும் சூட்டுகிறார். அப்படி எப்படி உட்கார இருக்கிறாரா? அந்த சிங்காசனத்தின் மீது நாதங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இயம்ப புண்ணிய தீர்த்தங்களின் அபிஷேகம் செய்வித்தார்கள். யாருக்கு? தடாதகை பிராட்டியாருக்கு பட்டாபிஷேகம் என்பதால் உலக நாடுகளிலிருந்து பல பல திக்குகளிலிருந்து பல புண்ணிய நதிகளிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து அந்த அம்பாளுக்கு தடாதகை பிராட்டியாருக்கு அபிஷேகம் பட்டாபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது. இனிதே நடைபெற்று அழகாக ஒரு கன்னி நாடாக, அதாவது அந்த அம்பாள் எப்படி இருக்கா? கன்னியா தானே ஆட்சியில் அமர்றா. ஒரு கன்னி நாடாக அந்த ஆட்சி அப்படி நல்லா விரிவா பண்ணிக்கிட்டு வரா. அப்பா ஒரு தாய் 8 அடி பாயிறான்னா குழந்தை 16 அடி பாயும் இல்லையா? அது போல அப்பாவை விட தன்னுடைய தந்தைய விட தர்மம் நியாயம் நீதி எல்லாத்துலயும் தழைத்தோங்கிறாங்க. எல்லாத்தையும் சிறப்பா செய்யறாங்க. தன்னுடைய தந்தையை காட்டிலும் நாடு மக்கள் எல்லாரும் சந்தோஷம். ஒருத்தர் மனசுல கஷ்டம் இல்ல, ஒருத்தர் மனசுல வேதனை இல்ல, ஒருத்தவங்க வீட்டுல கஷ்டமே கிடையாது. அந்த அளவுக்கு அரசாட்சி பொறுப்பாக நடத்துற தன் மகளை பார்த்து ஆனந்த களிப்பில் மலையத்துவஜன் மன்னன் விண்ணுலகம் சேர்ந்தார். மலையத்துவஜ மன்னன் தடாதகை பிராட்டியாருக்கு மணிமுடி சூட்டி சில நாள் தன் மகள் ஆட்சி செய்யற அழக பார்த்து
பிறகு அவர் விண்ணுலகம் எழுதுகிறார். அந்த அம்மா கன்னிப்பிராயத்திலேயே முடிசூடி அரசாட்சி செஞ்சதுனால பாண்டி நாடு கன்னி நாடுன்னும் பேர். பாண்டி நாட்டுக்கு கன்னி நாடு அப்படின்ற பேரும் உண்டு. இதோட தடாதகை பிராட்டியாருடைய திரு அவதாரம் முடிஞ்சு. தடாதகை பிராட்டியாருடைய திரு அவதாரம் முடிஞ்சது. அந்த படலம் 4வது படலம் முடிந்து இப்ப 5வது படலம் ஆரம்பம். அந்த 4வது படலத்துல நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எல்லாம் இறைவனுடைய ஆன்மாக்கள். இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் இல்லைங்களா? இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். இத நாம படிச்சதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். வீட்டுல கஷ்டம் அப்படின்றவங்களுக்கு அந்த கஷ்டம் நீங்கி மீனாட்சி அருள் புரிவாள். மீனாட்சி அருள் புரிவாள். எந்தெந்த வீட்டுல குழந்தை இல்லையோ என் தாயே வந்து குழந்தையாக பிறப்பாள். அந்த அம்மாவுடைய அவதாரத்தை தான் நம்ம இப்ப கேட்டோம், சொல்லியும் கேட்டோம் இருக்கோம் இல்லையா? நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்கள்லாம் நீங்கி அந்த தாயே வந்து பிறக்கணும், எல்லார் மனசும் சந்தோஷப்படணும்னு என் தாயை நான் வேண்டிக்கிறேன். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். என்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இப்ப தடாதகை பிராட்டியாரின் திருமணம். இப்ப நாம 5வது படலத்துல இருக்கோம். நம்ம மதுரையில அந்த அம்மாவை எத்தனை ரூபங்கள் தெரியுமா அந்த தாய்க்கு? புவனேஸ்வரி, கௌரி, ஷியாமளா, ராஜமாதங்கி, பஞ்சதசி என்ற 5 சுரூபங்கள். 5 ஒரு நாளைக்கு இப்படி இத்தனை விதமாக அந்த அம்பாள் காட்சி கொடுப்பாளாம். இத நாம தரிசனம் பண்ண மாத்திரத்துல நமக்கு அடுத்த பிறவி கிடையாது. என் தாய வணங்குறவங்களுக்கு சிவபெருமானுடைய பாத நிழல் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? தாய வணங்குறவங்களுக்கு சிவபெருமானுடைய பாத நிழல் கிடைக்கும். நாம ஒரு கோவில்ல நம்ம வீட்டுல உட்கார்ந்து ஒரு தியானம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதுக்கான பலாபலன் 10 மடங்கு 10% கிடைக்கும். ஒரு ஜீவ சமாதியில போய் உட்கார்ந்து நாம பண்றோம், ஒரு சிவபெருமான் சிவலிங்க கோவில்ல போய் நாம தியானம் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு 50% கிடைக்கும். அதுக்கான பலாபலன் கிடைக்கும், 50% கிடைக்கும். இதே நாம ஒரு ஜீவ சமாதியில போய் உட்கார்ந்து தியானம் பண்றோம் அப்படின்னா அதுக்கான பலாபலன் நமக்கு ஒரு 75% கிடைக்கும். என்னமா நீ கம்மியாவே சொல்லிக்கிட்டு வர, கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்லிக்கிட்டு வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுசா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பிகை வீட்டிற்கும் கோவில்களை அன்னை அம்பாள் வீட்டிற்கும் கோவில்கள்ல, அதாவது அன்னையா என் தாய் வீட்டிற்கும் கோவில்கள்ல சென்று நாம தியானம் பண்ணோமேயானால் 100 மடங்கு, அதாவது 100% நமக்கு அந்த தியானத்துல வெற்றி தான். ஏன்னா தாய் தான் உடனே மனசிறங்கி வந்துருவா. தாய் என்ன பண்ணுவா? மனசிறங்கி வந்துருவா, ஓடி வந்து அணைச்சுக்குவா. மார்க்கண்டேயன உதைத்தது இடது கால் தானே. இறைவனுக்கு தண்டனை கொடுக்க கூட மனசு வராதுன்றது வேற விஷயம். உதைத்தது மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்தது இடது கால். என் குழந்தைய கஷ்டப்படுத்துறியே அப்பான்னு அவன் சிவலிங்கத்தை இறுக பிடிக்கும் போது, அப்பான்னு அவர் பிடிக்கும் பொழுது ஓடி வந்து முதல்ல பார்த்தது தாயுடைய பாதங்கள் தான். யமனை உதைத்தது இடது கால் தானே. அப்ப நாம என்ன பண்ணணும்? தாய போய் கெட்டியமா பிடிச்சுக்கணும். பராசக்தியுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நல்முத்து பந்தனிலே நாதனுடன் நீ இருக்கையில் சொல்லலாம், ஓரிரு வார்த்தைகள் சிந்தினார் பேசினால் வாய்முத்து சிந்திடுமோ. அப்பா கூட நீ இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா என் குறைய சொல்லு. மொத்தமா சொன்னேன்னு வச்சுக்க, அப்பாவே பயந்து போயிடுவாரு.
அதனால அப்பா கூட நீ பேசிக்கிட்டு இருப்பல்லம்மா அந்த பந்தல்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொஞ்சம் சொல்லுமா. அவன் பாருங்க, அவன் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படி திரும்பி கொஞ்சம் பாத்துருங்க. அவனோட கணக்கு கொஞ்சம் என்னென்னதான் பாருங்களேன் அப்படின்னு கொஞ்சம் மொல்ல மொல்லமா சொல்லுமா. மெல்ல மெல்ல அப்படி அவர் காதுல விழுற மாதிரி சொல்லு. அப்ப சிவபெருமான் நம்மள அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு மணிவாசகர் சொன்னார். அவனருள் வேணும்னா என் தாயோடைய அருளும் வேணும். அம்பாள சரணாகதி அடைஞ்சா அப்பாவை சரணாகதி அடைஞ்ச மாதிரி. தாய் அம்பாள் இறைவன் உள்ளத்து ஒடுக்கு இல்லையா? அது போல அந்த அம்மாவுடைய அனுகிரகத்தை நாம வாங்கிப்போம். அப்பா தன்னால வந்து அனுகிரகம் பண்ணிடுவார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தடாதகை பிராட்டியாருடைய திருமண வைபவம். மலையத்துவஜ மன்னனும் விண்ணுலகம் எழுதினார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்பாள் அழகா நல்லாட்சி புரிந்து கொண்டே வந்திருக்கா. நல்லாட்சி புரிந்து கொண்டே வரா. அப்ப வரும்பொழுது அம்மாவுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் வருது. நம்ம மக இத்தனை வயசாச்சு, அதாவது ஒரு கன்னிப்பருவம் இதையும் சில ஆண்டுகள் ஆயிட்டது, இன்னமும் நம்ம மகளுக்கு திருமணம் செய்யாமையே இருக்கோமே இறைவா, யாருதான் என் மகளுக்கு சரியான கணவன்னு எனக்கு தெரியலேன்னு அந்த அம்மா வருத்தப்பட்டு அப்படி நிக்கிற வேலையில மகள் வந்து கண்டுபிடிக்கிறார். தடாதகை பிராட்டியார் அம்மா ஆகிய காஞ்சன மாலையை வந்து கேக்குறா. அம்மா என்னம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை, என்னமாச்சு? இல்லம்மா, உன் வயசு பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. உனக்கு நான் எப்ப திருமணம் பண்ணி பார்க்க போறேன்னு தெரியலையே. நேரம் வரும்போது தன்னால நடக்கும், நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் என்னுடைய வேலைகள் எல்லாம் முடியல, இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, நான் திக் விஜயம் போறேன் அம்மா சொல்றா. தடாதகை பிராட்டியார் என்ன சொல்றாங்க, நான் திக் விஜயம் போறேன், 4 புறங்கள் 4 பக்கம் 4 திசைகளும் சென்று போருக்கு அறைகூவல் விட்டு அவங்கள ஜெயிச்சு அந்த நாட்டில் இருக்க பொருட்கள் எல்லாம் தன்வசமாக எடுத்துக்கிட்டு வந்துடுது. அதுதான் திக் விஜயம் சொல்லுவாங்க. இந்த அம்மாவும் திக் விஜயம் புறப்பட தயாராக இருக்காங்க. பல சேனைகள் எல்லாம் மலை போல காட்சி அளிக்கிறான். ஒவ்வொரு சேனையும் ஒரு மலை திரண்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது போல மலை போல காட்சி அளிக்குது. இந்த அம்மா தேர்ல ஏறி அப்படி உட்கார்ந்து அப்படி திரும்பி இந்த இடது பக்கமா அப்படி திரும்பி அந்த கடைக்கண் அப்படி திரும்பும் பொழுது மீன் கொடி, வில்கொடி, புலிக்கொடி, யாரு? சேர சோழ பாண்டியர். அப்படி திரும்பும் போது அந்த சேர கொடியும் சோழ கொடியும் அப்படி பக்கத்துல அந்த அம்மாவுக்கு காவலா வந்து நிக்குது. அந்த ராஜாக்களும் வந்து நிக்கிறாங்க. யாருக்கு? தடாதகை பிராட்டியாருடன் போர் புரிவதற்காக இவங்க எல்லாம் வந்து அம்பாள் கூட நிக்கிறாங்க. அப்படி 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 வந்து நிக்கும் பொழுது பார்த்தா பயங்கரமான ஒரு காட்சியாக தெரியுதான். மலை போல குதிரை படைகள், மலை போல யானை படைகள், மலை போல எல்லா படைகளும் அப்படி மலை போல குவிஞ்சு கிடக்கும். பார்க்கவே அதை ஏறு கொண்டு அப்படி பார்க்கவே முடியலையா. அதோட முதல்ல பாக்குறவங்க அது முடிவு தெரியலன்ற மாதிரி எவ்வளவோ தொலைவு அப்படியே நிறைய காட்சி அளிக்கிறான். நிறைய பல திக்குகளுக்கு போறாங்க. பல இடத்துல இருந்து பல திக்குகள்ல இருந்து நாட்டை கைப்பற்றி அந்த ராஜாவை வென்று நாட்டை கைப்பற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய நாடு திரும்பிக்கிட்டே இருக்காங்க. வந்துகிட்டே இருக்கு நாட்டுக்கு. மதுரைக்கு செல்வமான செல்வங்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது பாண்டிய நாட்டுல. இந்த பக்கம் தான் விட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா தென்னாடு மட்டும்தான் அவங்க போர் புரிஞ்சாங்கன்னு பார்த்தா அதோட விடல, வடநாடும் சேர்றாங்க. வடநாட்டுல கஜபதி, துரகபதி, சுரபதி என்ற மூவேந்தர்களையும் வென்று அவங்களுடைய காலாட்படைகளையும் குதிரை படைகளையும் எல்லாத்தையும் அங்கிருந்தும் தன்னுடைய பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் போதாதுன்னு தேவலோகத்துக்கும் போறாங்க. தேவலோகத்தில் முதல் அவங்க போய் சேர்ற இடம் இந்திரலோகம். இங்கிருந்து வர்ற செய்தி கேட்ட உடனே இந்திரன் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாராம். அச்சுச்சோ, அந்த அம்மா நம்ம எதிரில இருந்தா நம்ம தாங்க மாட்டோம்,
அந்த வர்ற விஷயத்த கேட்கறதுக்கே ஓடி போயிட்டாராம் அவரு. யாரு? இந்திர பகவான். அவர் போனாரு இல்லையா? அங்கிருந்த தேவ மாதர்களையும் ஐராவதன்னு சொல்லப்படுற அந்த வெள்ளை யானையையும் குதிரையும் வெண்குதிரை, அதாவது இந்திரலோகத்துல வெள்ளை யானையும் இருக்கும் வெண்குதிரையும் இருக்கும். அந்த வெண்குதிரையும் காமதேனுவையும் சிந்தாமணி என்ற கற்பக விருட்சத்தையும் எல்லாத்தையும் கவர்ந்து பாண்டி நாட்டுக்கு அனுப்புறாங்க. ஆமா, தடாதகை பிராட்டி. இன்னமும் முடியல. இது முடிக்காம இன்னமும் இவங்களுடைய திக்விஜயம் முடியாம சிவலோகத்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? சிவலோகத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது நந்தி பகவான் வெளியே காவல் நிக்கிறார். காவலுக்காக வெளியே நின்னுகிட்டு இருக்கார். இறைவனுடைய திருவுளம் புரிஞ்ச நந்தி பகவான் இறைவன் கிட்ட சொல்லாமலேயே தடாதகை பிராட்டியார் கூட சண்டை, அதாவது போர் புரிய ஆரம்பிக்கிறார். இவர் போர் புரிய ஆரம்பிக்கிறார். இங்க போர் நடந்துகிட்டே இருக்கு. அந்த போர் எப்படி இருக்குதான், தன் தன் தன 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 தனன்னு அந்த போர் நடக்குது. எப்படி நடக்குது? தன தன தனன்னு நடக்குதான். உலகங்கள்லாம் அப்படி அதிருது. மலையோட மலை இடிச்ச போல இருக்கு. ஒவ்வொரு வில்லும் ஒவ்வொரு பாசுரங்களும் அப்படி மலையோட மலை இடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நீர் வீழ்ச்சியிலிருந்து ஒரு பக்கமா ஒரு அருவி நீர் வேகமா வந்து பூமியில விழுற, சீறி பாய்ந்து வந்து விழுற அருவிக்கு எதிர் அருவி ஒரு அருவி வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அது போல மலையோடு மலைகளும் எப்படி எப்படியோ மோதிக்கிற மாதிரி கடும் போர் நடக்குது. கடலோட கடல் எதிர்க்கிற மாதிரி இருக்கு. மலையோட மலை எதிர்க்கிற மாதிரி இருக்குது. பூத கணங்கள்லாம் திணறுது அப்படி. அந்த தடாதகை பிராட்டியாருடைய படைகள் கூட போர் புரிய முடியாம நந்தியம்பெருமானே ஆடி போறார். வந்திருக்கிறது யாரு? உமையாச்சே, உமையம்மையாச்சே, ராஜமா தங்கி தாய் குல சியாமலா வச்சு அந்த அம்மாவை யார் எதிர்க்க முடியும்? யாரால எதிர்க்க முடியும்? முடியாது. திணறி போறார். நந்தியம்பெருமான் என்ன செய்வதென்றே அறியாம அப்படி திணறி நிற்கிறார். இவருடைய உள்ளம் புரிந்த சிவபெருமான் என்ன பண்றார்? தன்னுடைய சிவலோக வாசல் அந்த எல்லையில இருந்து அந்த உள்ளிருந்து வெளியே வர்றார். சுவாமி அப்படி வெளியே வந்து நின்ன உடனே ரிஷப வாகனத்துல அப்படி எழுந்தருள்றார். யார் என் எதிர் நின்றாலும் நான் வெல்வேன் என்று செருக்கோடு, அதாவது யாரும் என்ன எதுவும் பண்ணிட முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு 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 ஆணவம் வரும். அம்பாள் வந்து அந்த ஆணவம்னு சொல்ல முடியாது, ஆனா நமக்கு வரும். ஆணவம் நின்ற இறைவன் வந்து அவரு காட்சி கொடுக்க மாட்டார். அதால நமக்கு வரும். நம்ம என்ன பண்ணுவோம்? என்னால முடியாதுதா, பண்ணிடுவான், யார் வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. அந்த அந்த மாதிரி எவர் எதிர்த்தாலும் வெல்வேன் என்று இந்த சிவங்கணங்களை எல்லாம் அஞ்சு ஓட செய்த என் தாய் தடாதகை பிராட்டி ஒரு சிங்கம் போல கர்ஜனை செய்து அப்படி அந்த போர்க்களத்தையே ஒரு தூசி போல ஆக்கிட்ட அந்த அம்மா அப்படி நிக்கிறாங்க. வில்லும் வேலும் வில்லுமாக அப்படி அம்பும் வில்லுமாக அப்படி கையேந்தி அப்படி நின்னுகிட்டு இருக்கிற என் தாய் இறைவன் எதிர் வந்து நிற்கிறார். சிவபெருமான் எப்படி வந்து நிற்கிறார்? எதிரில வந்து அப்படி நிற்கிறார். பாம்பலங்கார மேனி. சிவபெருமான் எப்படி இருக்கார்? பொன்னார் மேனி. அந்த பாம்பலங்கார பாம்புகளை கழுத்தில் அணிந்து கொண்டு ருத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு வெந்நீர் பூசிக்கொண்டு பிறையை அணிந்து கொண்டு கங்கையையும் தன் சிரசில் தரித்து கொண்டு இறைவன் அப்படி ஆனந்தமாக இறைவி முன்னாடி வந்து அப்படி நிற்கும் பொழுது இறைவனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் கீழே குனிரா. அப்படி அவ வெட்கப்படும் போது அந்த 3 தனங்கள் இருந்தது இல்லையா, அந்த நடுத்தனமானது மறைந்து போகிறது. அந்த தனம் மறைஞ்ச பிறகுதான் அம்பாளுக்கு தான் யார், தான் ஒரு பெண் அப்படின்ற உணர்வே வருது. அப்ப அன்னைக்கு அந்த மலையத்வஜ பாண்டியன் கிட்ட
அசரீரியா இறைவன் என்ன சொன்னார்? தான் மணக்கவிருக்கும் கணவனை நேர்கொண்டு பார்க்கையில் மூன்றாவது தனமானது மறையும் அப்படின்னு அன்னைக்கு அசரீரா சொன்னார்ல. அவர் சொன்னத இன்னைக்கு நடந்து போச்சு. இறைவனை, சிவபெருமான, சோமசுந்தர சொக்கேஸ்வரனை, ஆலவாய் அழகனை, பொன்னார் திருமேனியை, சிவந்த திருமேனி அப்படி எதிரில இறைவன் நின்னு ஒரு புன்னகை லேசா சிரிச்சாராம். அந்த சிரிச்ச மாத்திரத்துல இந்த தாய் தான் தடாதகை பிராட்டி சிங்கம் போல் கர்ஜித்து கொண்டு எல்லா உலகையும் வென்ற தடாதகை பிராட்டி அப்படி நாணி குறுகிட்டாங்களாம். நாணி வெட்கி தலை குனிறாங்க. தாம் பெண் என்றத உணர்ந்து அந்த வெட்கத்தோட அப்படி தலை குனிஞ்சு அப்படி நிக்கிறாங்க. அந்த அச்சம் உள்ளத்துல ஒரு பெண் என்று அந்த பெண்மை மேலோங்குது. ஆண் என்ற அந்த ஆதிக்கம் அமிழ்ந்து பெண்மை மேலோங்குது அந்த தடாதகை பிராட்டியா இருக்கு. அந்த தலை வெட்கி தலை குனிஞ்ச நேரத்துல இறைவன் திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொல்றார். தடாதகை, நீ மீண்டும் மதுரை சென்று ஆட்சி புரிந்து கொண்டே வா. வருகிற சோமவாரங்கள், அதாவது திங்கட்கிழமைகள்ல நான் உன்னை மணந்து கொள்வேன், மீண்டும் நீ மதுரை செல்வாயாக அப்படின்னு இறைவன் வாய்மொழிந்தருள, இறைவனை விட்டு பிரியவே மனமில்லாமல் அம்மா அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு மதுரையை அடைய. அந்த மதுரை சேர்ந்ததும் சேர்ந்ததும் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடா மகளை. மகளுக்கு மகளுடைய முகத்துல வித்தியாசங்கள் தெரியுது. என்ன வித்தியாசமா தெரியும்? நம் மகள் என்ன ஒரு அந்த கர்ஜனை காணும். அந்த கர்ஜனை எங்க போச்சுன்னு தெரியல. அப்படி வீரமா நடந்து வந்த நடை எங்க போச்சுன்னு தெரியல. வெட்கி தலை குனிஞ்சு வரா. அந்த பெண் எப்படி நடப்பாலோ அது போல அடி மேல அடி வச்சு நடந்து பொறுமையா நடந்து வரா. என்ன நம்ம மகள் கிட்ட நிறைய மாற்றங்கள் தென்படுகிறதேன்னு அப்படி கிட்ட போய் அந்த தாடை அப்படி பிடிச்சு இப்படி நிமித்துனா அம்மா அழகா தடாதகை பிராட்டி அந்த வெட்கத்தை தன் தாய்க்கு காமிக்கிறார். அத காஞ்ச மாத்திரத்துல புரிஞ்சுக்கிறா தன் தாய். தடாதகையுடைய அம்மா என்ன புரிஞ்சுக்கிறா? காஞ்சன மாலை, நீ மனக்க இருக்கும் உன்னுடைய கணவனை கண்டாயா? ஆமான்னு கூட சொல்ல வரல அந்த அம்மாக்கு. ஆமான்னு கூட சொல்லவே வரல. அப்ப என்ன ஆகுது? அப்ப அந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்க எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்றது முழுக்கமே அந்த கூட போனாங்கல்ல ராஜாக்கள், அவங்களை கேட்டு அந்த அம்மா சரியா புரிஞ்சுக்கிறாங்க. மகள் அங்க சென்றிருக்கா, சிவபுரம் சென்றிருக்கா, இறைவனான சிவபெருமானை நேரில் பார்த்திருக்கா. அப்ப நமக்கு மருமகனாக வரப்போறவர் சாட்சாத் இறைவனா, சிவபெருமானா, எம்பெருமானா, உலகத்திற்கே தந்தையாக விளங்கும் எந்தையா. ஆனந்தத்துல தலை கால் புரியல. ஆனந்தத்துல கண்ணீர் விட்டு செய்வதறியாது சொக்கேச பெருமானிடத்தில் சென்று விழுந்து மண்டியிட்டு வணங்குகிறார். இறைவா, சிவபெருமானே, இந்த அடியாளுக்கு தாங்களே மருமகனாக வரப்போறீங்களான்னு அப்படி கேட்டு அந்த கண்ணீர் மல்கி அழறான். அப்படி இறைவனை வணங்கிட்டு மறுபடியும் அரண்மனைக்கு கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடக்குது. எல்லா திக்குகளுக்கும் ஓலையில அனுப்பப்படுது. மீனாட்சி கல்யாணம்னு எல்லா திக்குகளுக்கும் அனுப்பப்படுது. ஊரே ஒரு திருவிழா போல இருக்கு. திருவிழாவே ஒரு பெரிய விசேஷம். அந்த திருவிழாவே ஒரு பல மடங்கு நடந்தா எப்படி இருக்கும்? மதுரை நகரே விழா கோலம். வீதிகள்லாம் தோரணம்.
தூபங்கள் போட்டது போட்டபடியே, வாசனை திரவியங்கள் தெளிச்சபடியே, இது மண்ணுலகா இல்லை விண்ணுலகான்னு தெரியாத அளவுக்கு அந்த மண்டபங்கள், மதுரை நகரே விழா கோலம் பூண்டிருக்கு. அந்த மதுரையில அரண்மனையில அழகாக அந்த திருமண மண்டபங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மண்டபங்கள் தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா தேவர்கள்லாம் வரணும். 39 கோடி தேவர்கள் வரணும். இறைவன் வரார். மும்மூர்த்திகள் வராங்க. அப்படின்னும் போது அந்த இடம் எப்படி இருக்கும்? இது மண்ணுலகா இல்லை விண்ணுலகான்னு பாக்குற அளவுக்கு இருக்கணும் இல்லையா? பல ஏற்பாடுகள் நடக்குது. திருமண விழாவுக்கு வரவங்களுக்கெல்லாம் வைரம் வைடூரியம்னு வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அழகான அந்த சோமவாரமான திங்கள் கிழமையும் வருது. வரும்போது இறைவன் விண்ணிலிருந்து மண்ணிலிறங்கி அந்த சிவந்த திருமேனி, அழகான பொற்பாதம், முதன் முறையாக மதுரை எம்பதியின் வீதிகளில் அந்த பொன்னார் திருவடிகள் அப்படி பதிச்சு இறைவன் மெல்ல அப்படி எழுந்து நடந்து வர, மாப்பிள்ளையை எதிர்கொண்டு அழைக்க அவங்க மாமியார், காஞ்சனமாலை, எல்லாம் மணப்பெண் தோழிகள்ல இருந்து எல்லாம் போறாங்க. அப்ப இறைவன் கூட யாரெல்லாம் வர்றாங்க? முருகப்பெருமான், விநாயக பெருமான், தேவேந்திரன். தேவேந்திரன் என்ன பண்ற? இறைவனுக்கு அந்த ஒப்பனைகள் பண்ணி விடுறாராம். இறைவனுக்கு அக்னி பகவான் என்ன பண்றார்? சாம்பிராணி தூபம் போடுறார் வழி எல்லாம். வாயு பகவான் என்ன பண்றார்? வெண்சாமரம் எடுத்து இறைவனுக்கு வீசி விடுறார். வாயு பகவான் வெண்சாமரம் எடுத்து இப்படி வீசி விடுறார். ஒவ்வொரு திக்பாலர்களும் ஒவ்வொரு வேலைகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. யம தர்மராஜன் என்ன பண்ற? இறைவன் வரார், வழி விட்டு நில்லுங்க அப்படின்னு எல்லா மக்களையும் அப்படி நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு இறைவனை. பல நாடுகள்ல இருந்து வந்து இறைவனை பாக்குறோம்னு அப்படி ஆவலா வந்த மக்கள் எல்லாரும் எதிரில நிக்கிறாங்க. இறைவன் அப்படி அழகா அப்படி நடந்து அப்படியே அந்த மதுரை வீதிகள்ல அப்படி அழகா நடந்து போய் அந்த அரண்மனையில் போய் சேர்ந்தார். அரண்மனையில் போய் சேர்ந்தா அந்த தாய் தடாதகை பிராட்டி என் உமையவளுக்கு சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் அலங்காரம் செஞ்சு விடுறாங்க. தோடுடைய செவியன் பாடின ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். தோடுடைய செவியன் அப்படின்னு அழகா பாடின மாதிரி என் தாய் தடாதகைக்கு அந்த காதுகளில் அந்த செவியில் தோடு மாட்டுறாங்க. அம்மாக்கு கிரீடம் வைக்கிறாங்க, ஒட்டியானம் வைக்கிறாங்க, கழுத்துக்கு அட்டிகை, பல நவரத்ன மாலைகளை கழுத்துக்கு போடுறாங்க. என் தாய் தடாதகை பிராட்டி எப்பொழுதுமே ஒரு ராஜா போல, இளவரசன் போல தெரிந்தவள் இன்று மணப்பெண்ணாக அழகாக அலங்காரம் செய்து, லக்ஷ்மியும் சரஸ்வதி தேவியும் அம்மாவை தடாதகை பிராட்டியார அழகா அப்படி அலங்காரம் செஞ்சு சுந்தரேச பெருமானை மயக்கும் சுந்தரியாகவும், சொக்கேசனை சொக்க வைத்த சொக்க நாயகியாகவும் அம்பாள் அழகா எழுந்து வர. அப்படி வரும்போது சுவாமியே அம்பாளுடைய அழகுல அப்படி ஒரு புன்னகை வந்துடுதான். இறைவனுக்கே அந்த புன்னகை வந்துடுதான். அப்படி அம்பாளை அழைச்சிக்கிட்டு வந்து அப்படி உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மணப்பெண் தோழிகள் யாரு? சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் தானே. அப்படி அழைச்சிக்கிட்டு அவங்க வர்றாங்க. அப்படி அழைச்சிக்கிட்டு வரும்போது அம்பா என்ன பண்றா? அண்ணா இல்லையே, நம்மள தாரை வார்த்து கணவனுக்கு கொடுக்கணும், கன்னிகாதானம் செய்விக்கிறதுக்கு ஒன்று அப்பா வேணும், அப்பா இல்ல, மலையத்வஜன் இல்ல அப்படின்னும் போது அண்ணன் வேணும்ல. இந்த அண்ணன் எங்கேன்னு அப்படி தவிக்கும் போது அந்த அழகர் என்ன பண்றார்? கல்வர்களிடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கார். அந்த கதை அப்புறம் வரும், அது நான் பொறுமையா அந்த கதை வரும்போது சொல்றேன். இப்ப தற்சமயத்துக்கு இப்படி கேட்டுவாங்க. அழகர் என்ன பண்றார்? கல்வர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கார். அம்பாளுடைய மனசுல என்ன கவலை இருக்குன்னு தெரிஞ்சு குறிப்பறிஞ்ச சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன பண்றார்? தன்னுடைய ஸ்வரூபமாக தன்னுள்ளிருந்து மகாவிஷ்ணுவை எழுந்தருள செய்தார்.
தன்னிலிருந்து மகாவிஷ்ணுவை எழுந்தருளச் செஞ்சு அம்பாளுடைய கரம் பற்றி மணவரைக்கு அந்த மணமேடைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. மணமேடைக்கு அழைச்சிட்டு வந்து இறைவன் பக்கத்துல உட்கார வச்சு பிரம்மா என்ன பண்றார், விநாயகரை பிடிச்சு அப்படி வைக்கிறாராம். விநாயகரை பிடிச்சு வச்சு தானே எந்த ஒரு நல்ல காரியம் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சுதானே செய்வோம். அப்படி மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வைக்கும் போது அந்த மஞ்சளை எடுத்துட்டு பிள்ளையார் என்ன பண்ணாராம், நானே இருக்கிறேன், மஞ்சள்ல விநாயகர் வேண்டாம், என்ன நீங்க மஞ்சள் பிடிக்க வேண்டாம்னு. இறைவனே விநாயக பெருமானே அந்த மஞ்சள் பிள்ளையார் எடுத்துட்டு அந்த இடத்துல விநாயக பெருமானே உட்கார்ந்தாராம். அப்படி அழகா பிரம்மா மந்திரம், வேதங்கள், மந்திரங்கள், சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் போத சாஸ்திரப்படி இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் இதே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த திருமணத்தின் நிறைவாக தனது அண்ணனான மகாவிஷ்ணுவின் திருக்கரம் கொண்டு இறைவனுடைய வலது கையில் இறைவி தடாதகை பிராட்டி, என் தாய் எம்பிராட்டி மீனாட்சி, ஷியாமலா, ராஜ மாதங்கியான உமையம்மை திருக்கரமான வலது திருக்கரத்தை இறைவனுடைய திருக்கரத்தில் வைத்து புனித நீரானது ஊற்றப்படுகிறது. என் தங்கையை நான் தங்களுக்கு கன்னிகாதானம் செய்து தருகிறேன் அப்படின்னு அந்த புனித நீரானது ஊற்றி தானம் செய்து தந்த பிறகு திருமாங்கல்யத்தை எடுத்து இறைவன் இறைவியின் திருக்கழுத்தில் அணிவிக்கிறார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் தென்னுருவமானாய் போற்றி, அண்ணாமலை என் மண்ணா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி, காவாய் கனகத் திருடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அரகரா அரகர மகாதேவா, அரகரா அரகரா அரகரா. அந்த திருமண மண்டபம் முழுக்க, அந்த நகர் முழுக்க அந்த ஒளி கேக்குது. தேவலோகமா பூலோகமான்னு தெரியாதபடி மேல தாழ துந்துமிகள் அப்படி முழங்க முழங்க முழங்க, தன் தன் தன 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 தனன்னு முழங்க முழங்க முழங்கிக் கொண்டே இருக்க, சங்குநாதம் முழங்க, மேளங்கள் வாத்தியங்கள் வாசிக்க என் இறைவன் சுந்தரேச பெருமான் தாய் மீனாட்சியின் திருக்கழுத்தில் திருமாங்கல்யம் அணிவித்தார். அந்த நகர மக்கள் எல்லாம் அரகர மகாதேவா, அரகரா அரகரா, சுக்கேசா, அரகரா அரகரான்ற கோஷங்கள் எழுந்து கொண்டே, அரகரான்ற கோஷம் எழுந்து கொண்டே இருக்கு. திருமணத்திற்கு வந்த அனைவருக்குமே பரிசு. இறைவன் திருமாங்கல்யம் அணிவித்து அந்த திருமண மேடையிலிருந்து இறங்கி வேறொரு ஆசனத்தில், சிங்காசனத்தில் தாயும் அம்மையும் அப்பனுமாக அமர்ந்து உலக மக்கள் அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறார். அனைவருக்கும் காட்சி கொடுக்கிறார். அப்படி காட்சி கொடுக்கும் போது வந்த மக்கள் என்னென்ன வரம் வேண்டுமோ, என்னென்ன வரம் வேண்டின வரம் வேண்டினபடி சொக்கநாத பெருமானுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி, தாய்க்கு அதை விட அளவில்லாத மகிழ்ச்சி. வேண்டினவங்களுக்கு வேண்டின மாதிரி வேண்டின வரத்தை கொடுத்து 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 அவங்க எல்லாரையும் நல்வழியாக அனுப்பி வைக்கிறார். அப்படியாக அனுப்பி வச்சு இந்த திருமணம் இனிதே நடைபெறுகிறது. அந்த அம்பாள பாண்டிய நாடு வந்து சோமசுந்தரனாகிய இறைவன் மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டதால் சோமசுந்தர பாண்டியன், பாண்டிய கடவுள்னு இறைவனுக்கு ஒரு திருநாமம் சேர்ந்தது. இறைவன் தன்னுடைய கைலாயத்திலிருந்து சிறிது காலம் மதுரையை வந்து ஆட்சி செய்ததாகவும், வெள்ளி பொறுப்பை விட்டு நீங்கி சிவபெருமான் பாண்டி நாட்டில் வந்து ஆட்சி பண்ணார். சில காலம் சோமசுந்தர பாண்டியனாக விளங்கினார். இறைவன் ஆட்சி செய்த மாநகர் புண்ணிய பூமி மதுரை. மதுரை என்ற சொல்லை கேட்டாலே முக்தி. மதுரை என்ற சொல்லை கேட்டாலே முக்தி. இந்த என் தாய் ஷியாமளா, இந்த மீனாட்சி என் அம்மையின் இந்த திருக்கல்யாணத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரியுது? இந்த 5வது படலம் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் பதி என்றும்
நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இறைவனானவர் பதி, நாமெல்லாம் பசுக்கள். நம் ஆன்ம பசுக்களை மேய்க்கும் பசுபதீஸ்வரன். இந்த பசுக்களுக்கெல்லாம் பதியாக விளங்குபவர் இறைவன் இல்லையா? இந்த பசுவுடைய மனதுல ஒரு ஆணவம் அப்படி மேலோங்குது அப்படின்ற பட்சத்துல அந்த பதியாகப்பட்டவர் காட்சி தர மாட்டார். அதாவது இறைவிக்கு அந்த மூன்றாவது தனம் எப்படி போச்சு? இறைவனை கண் எதிரில பார்க்கும் பொழுது போச்சு. அது அந்த தனம் போன உடனே அந்த அம்மா என்ன பண்ணா? வெட்கி தலை குனிஞ்சா. அந்த ஆணவம் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களில் மூலமாக விளங்கக்கூடியது ஆணவம். அந்த ஆணவ மனம் நீங்கினால் இறைவனுடைய தரிசனம் பெறலாம். இதனால நமக்கு தெரிஞ்சுக்குது என்ன? அதுக்காக அம்பாள் ஆணவமா இருந்தாங்கன்னு சொல்ல வரல. மனிதர்களுக்கு ஒப்பிடும் பொழுது இந்த படலம் மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆணவ ஆணவம் நமக்கு மேல் ஓங்கும் பொழுது இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்காது. நான் என்ற ஆணவம் மேலோங்க கூடாது. எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் பொறுப்பு, எல்லாம் அவன் திருவிளையாடல், எல்லாம் அவன் விளையாட்டே அப்படின்னு எந்த மனசு நினைக்குதோ, நீதான்ப்பா எல்லாம், நீதான் பாத்துக்கணும். என் கையிலிருந்து நான் ஒருத்தருக்கு தானம் பண்ணனாலும் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு சொல்லணும். ஒரு பருக்க ஒரு யாருக்கோ தானம் பண்றோம் அப்படின்னா கூட அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். என் கையிலிருந்து ஒரு பொருள் ஒருத்தருக்கு தானமா போகுதுன்னா அது நான் கொடுக்கல, என் இறைவன் கொடுக்கிறார். என் இறைவன் கொடுக்கிறார். அந்த மனம் வேணும். அந்த ஆணவம், நான் என்ற ஆணவம் அழிந்து இறைவனே என்ற மனம் வரும் பொழுது அந்த மூன்றாவது தினமாகிய அனைவருக்கும் ஆணவம் என்ற மாயை, அந்த ஆணவம் விலகி, ஆணவம் என்ற மலம் விலகி இறைவன் திவ்யமாக நமக்கு காட்சி தருவார். இறைவனை போய் சென்று அடைய ஆணவ மலம் நீங்க வேண்டும் அப்படின்றதுதான் நாம இதுல புரிஞ்சுக்கிறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவன் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், ஏறுமையிலேறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குந்துருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அந்த பெருமானி, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே, சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே அர நம பார்வதி பதையே அர ஹர மகாதேவா. என் தாயுடைய இந்த பிறப்பையும் தடாதகை பிராட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தையும் யாரெல்லாம் கேட்டோமோ, யாரெல்லாம் சொன்னமோ, யாரெல்லாம் கேட்டோமோ அவங்க குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம சகல சௌபாகியங்களையும் பெற்று வளங்களும் நலங்களும் பல பெற்று இறைவன் மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு இறைவன் கிட்ட வேண்டி பிரார்த்தனை வைத்துக் கொள்கிறேன். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெல்லுரோ மானாய் போற்றி, அண்ணாமலையின் மண்ணா போற்றி, கண்ணா அரமுத கடலையை போற்றி, காவாய் கனகத்திரளையை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் என்பது ஒரு கடல். அதிலிருந்து சில துளிகளை மட்டுமே அடியேன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.